அந்த குட் ஹேபிட்ட வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு என்ஜாய் பண்றதா பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒரு 4 டெக்னிக்ஸ் இருக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு வந்து அது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஹலோ நண்பர்களே! இந்த வீடியோல வந்து எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு குட் ஹேபிட் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு பேட் ஹேபிட்டா நம்ம வந்து ஈஸியா பண்ணிருவோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, காலைல எந்திச்சு எக்சர்சைஸ் பண்றது. இன்னொரு ஆப்ஷன் வந்து தூங்குறது. நம்ம எத பண்ணுவோம், காலைல தூங்குறத வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா வந்து அதுதான் வந்து நம்மளுக்கு உடனே வந்து சந்தோஷத்த தருது. தூங்குனா வந்து சுகமா இருக்கும். ஆனா வந்து எக்சர்சைஸ் பண்ணா தான் வந்து நம்ம உடம்புக்கு ஹெல்த்தி. ஆனா அது வந்து நல்லது பண்ணும். ஆனா அது வந்து ஒரு 6 மாசம், 1 வருஷம் ஆகும். ஒரு பாடி வந்து இளைக்கிறதுக்கோ, இல்ல ஃபிட் ஆகுறதுக்கோ அதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஆனா இது வந்து தூங்குன உடனே ஒரு 1 மணி நேரம் தூங்குனோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு மாரி ரிலாக்ஸா ஃபீல் பண்ணும். ஆனா எது வந்து நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, குட் ஹேபிட் தான் நல்லது. ஸோ அந்த குட் ஹேபிட்ட வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு என்ஜாய் பண்றதா பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒரு 4 டெக்னிக்ஸ் இருக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு வந்து அது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அத உங்களுக்கும் சொல்றேன். இது வந்து உங்களுக்கு அந்த ஏற்கனவே நம்ம ஒரு சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல 2026 சக்சஸ் சீரிஸ். அது யாரும் பார்க்கலன்னா, இன்னொரு தாட்டி போய் பாருங்க. அது பிளேலிஸ்ட்டாவே இருக்கும். ஏற்கனவே 3 வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து 4வது வீடியோ. ஸோ அதுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா, கிரியேட் செயின். கிரியேட் செயின்னா என்ன? கோல்டு செயினோ, சில்வர் செயினோ இல்ல. 2மே வந்து இப்போ வந்து விலை இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 13,000க்கு வந்துருச்சு. சில்வர் பார்த்தீங்கன்னா 250 என்னமோ வந்துருச்சு. ஸோ அந்த செயின்லாம் நம்ம பண்ண போறதில்ல. இது வந்து என்னன்னா, நான் கிரியேட் பண்ண செயின வந்து காமிக்கிறேன். அந்த அடிச்சிருக்கிறதுலாம் என்னன்னா, நான் எப்பப்பலாம் யூடியூப் வீடியோக்காக ஒர்க் பண்ணியிருப்பேன். எக்ஸாம்க்கு வந்து எடிட்டிங் இல்ல ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணிருவேனோ, அந்த நாள்லாம் அடிச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து செயின். இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். அதுக்கு வந்து நம்மளுக்கு உடனே ரிவார்ட் கிடைச்ச மாரி இருக்கும். நான் இன்னைக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த டேவ வந்து அடிச்சிருக்கேன். நீங்க வந்து காலண்டர் யூஸ் பண்ணலாம். இல்ல இந்த மாரி நோட்ல வேணாலும் எழுதி வச்சுக்கலாம். அது அடிக்கும்போது, சரி நம்ம ப்ராக்ரஸ நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது? சந்தோஷ ஃபீலிங் தரும். இப்பயே ஒரு மாரி சந்தோஷமா இருக்கு. ஆனா அதில பார்த்தா நெறைய வந்து நான் வந்து கேப் இருக்கும். நெறைய நாள் ஒர்க் பண்ணாது. ஸோ இத பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். ஒரு வேள நம்ம கோல் அடையறோம்னா, இத பார்க்கும்போதே தெரியும். இவ்வளோ நாள் நம்ம ஒர்க் பண்ணல. அதனால நம்மளால கோல் அடைக்க முடியல அப்படின்ட்டு வந்து இது என்ன சொல்றது? ஒரு மாரி நம்ம ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாரி நம்மளுக்கே இதா இருக்கும். அ இதில வந்து இது வந்து நான் எங்கேருந்து கத்துக்கிட்டேன்னா, இந்த அட்டாமிக் ஹேபிட் அந்த ஆத்தர் வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருந்தார். 20 நிமிஷமோ என்னமோ வீடியோ போட்டிருந்தார். அதில ஒரு வாட்டி இது சொல்லியிருந்தார். இது வந்து என்ன பண்ணும்னா, நம்ம ஒரு குட் ஹேபிட் பண்ணியிருப்போம். அதனால நம்மளுக்கே நம்ம ரிவார்ட் குடுத்துருக்க மாரி, இந்த நீ பண்ணிட்ட அப்படின்ட்டு. நீங்க வந்து டிக் போட்டுக்கலாம். இந்த மாரி கிராஸ் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எது செயின்னு சொல்றாங்க, இந்த அடிச்சுக்கிட்டே வரோம்ல, அது வந்து பார்க்க வந்து ஒரு செயின் மாரி இருக்கும். அதுதான் வந்து செயின்னு சொல்றோம். ஒரு நாள் நீங்க வந்து ஒரு நாள் விட்டீங்கன்னா, அந்த செயின் பிரேக் ஆயிடும். ஒரு நாள் விட்டா பரவால்ல. இருந்தாலுமே அது வந்து 2 நாள் விடாம பார்த்துங்க. நான் பார்த்தா 4 நாள், 5 நாள் விட்டுருப்பேன். ஸோ அவரு அதான் சொல்லியிருப்பாரு. முடிஞ்ச அளவுக்கு அந்த செயின தொடர்ந்து எடுத்துக்கிட்டே போங்க. பிரேக் பண்ணாம. ஒரு வேள பிரேக் பண்ணிட்டீங்கனாலும், ஒரு நாள் விடுங்க. திருப்பி அடுத்த நாள் பண்ண ஆரம்பிச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து இப்ப எக்சர்சைஸ் பண்றோம். ஒரு 6 மாசம் கழிச்சு தான் நமக்கு வந்து ரிசல்ட் தெரியும். ஆனா இப்ப வந்து இன்னைக்கு நான் நடந்திருக்கேன் அப்படின்னு அடிக்கும்போது, சரி நம்ம கோல நோக்கி நம்ம போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வரும். அதனால நம்ம தொடர்ந்து பண்றதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த டெக்னிக் என்னன்னா வைங்க, விஷுவலைசேஷன். இது வந்து எதுலருந்து கத்துக்கிட்டோம்னா, ராபின் சர்மாவோட புக்கு த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி அந்த புக்ல போட்டிருந்தாரு. ஸோ அதில என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ வந்து நீங்க 5 மணிக்கு காலைல எழுந்திரிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா உங்கள எந்திரிக்க முடியலன்னா, நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க வந்து நாளைக்கு வந்து 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்க? எக்சர்சைஸ் பண்ணணும்னா அத வந்து பண்றீங்க அப்படின்ட்டு இமேஜின் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் வந்து இந்த யூடியூப் வீடியோ எடுக்கும்போது ஃபர்ஸ்ட்லாம் வந்து என்னால எனர்ஜிட்டிக்கா பேச முடியாது. அப்போ வந்து நான் இமேஜின் பண்ணேன். நான் வந்து கேமரா முன்னாடி வந்து எனர்ஜிட்டிக்கா பேசுறேன். சந்தோஷமா ஸ்கிரிப்ட் எழுதுறேன். சந்தோஷமா வந்து எடிட் பண்றேன் அப்படின்ட்டு வந்து நானா இமேஜின் பண்ணி பார்த்தேன். அதனால எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கே கொஞ்சம் ஃபீல் ஆகுது. கொஞ்சம் முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் எனர்ஜிட்டிக்கா பண்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இத வந்து நீங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்சர்சைஸ் பண்றது கஷ்டமா இருக்குன்னா, நீங்க அத சந்தோஷமா பண்ற மாரி இது பண்ணலாம். இல்ல உங்க கோல் என்னவோ அதுக்கு வந்து இது பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த டெக்னிக் என்னன்னா, நம்ம வந்து ஒரு டெஃபினிஷன் வச்சிருப்போம். இப்போ வந்து எஸ்ஐஸ்னா நம்ம வந்து கஷ்டம்னு வச்சிருப்போம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து அது கஷ்டமா இருக்கு. இப்போ எஸ்ஐஸ்க்குலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் வந்து என் பாடியோட விளையாடுறேன். அது வந்து பிளேயிங் வித் மை பாடி அப்படின்ட்டு. ஏன்னா சும்மா கை தூக்குறது, கை இறக்குறது அதெல்லாம் தானே எக்சர்சைஸ். ஸோ என் உடம்போட நான் வந்து விளையாடுறேன் அந்த மாரி யோசிச்சு பார்க்கலாம். இத வந்து நம்ம அந்த டெஃபினிஷனே மாத்தணும். இப்போ ஒர்க்குனா நம்ம வந்து கஷ்டம்னு நெனைக்கிறோம். ஒர்க்குக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா, நான் இப்போ வந்து ஒரு கேம் விளையாடுறேன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ யூடியூப் வீடியோ ஸ்டார்ட்டிங்கில வந்து எனக்கு பேச வந்து கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. இப்ப என்ன நெனச்சேன்னா, சரி யூடியூப் வீடியோ எடுக்கிறோம்னு நெனைக்க வேண்டாம். நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறோம் அப்படின்னு நெனைச்சிட்டு எடுக்கலாம் அப்படின்னு நெனைக்கும்போது, அது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இருந்த ஃபீலிங்கும், இப்ப நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட நெனைக்கிற ஃபீலிங்கும் வந்து அத மாத்துது. அதனால என்னால வந்து கொஞ்சம் ஈஸியா பயம் இல்லாம வந்து பேச முடியும். அத மாரி நீங்க என்ன பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அதோட டெஃபினிஷன வந்து மாத்தி பாருங்க.
ஸோ ஒர்க் வந்து கஷ்டமா பார்க்காம, ஒர்க் வந்து ஒரு செலிப்ரேஷனு, அது பண்ணா வந்து எனக்கு வந்து காசு கிடைக்குது. அது மாரி ஒரு கேம் தானே. கேம்ல என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு டாஸ்க் முடிப்போம், அதுக்கு வந்து காசு தருவாங்க. அதே தானே வேலையிலயும் பண்றோம். வேலை பண்றோம், அதுக்கு வந்து நமக்கு சம்பளம் தராங்க. ஸோ அத வந்து ஒரு கேம் மாரி நெனைக்கலாம். ஸோ நம்ம டெஃபினிஷன மாத்துறதுனால நம்மளோட எமோஷன் மாறுது. எமோஷன் மாறுனதுனால நம்மளால ஆக்ட் பண்ற விதமும் முன்னாடி வந்து எக்சர்சைஸ்னா கஷ்டமா இருக்கும். இப்போ வந்து அத வந்து ஒரு ப்ளேயா பண்ணும்போது, அது கொஞ்சம் ஜாலியா பண்ற மாரி இருக்கு. அதனால சந்தோஷமா நம்மளால பண்ண முடியுது. ஸோ நம்ம டெஃபினிஷன் மாறுறதுனால நம்மளோட எமோஷன் மாறுது. அதனால நம்ம பண்ற விஷயத்த சந்தோஷமா பண்ண முடியுது. ஸோ இது வந்து ஒரு டெக்னிக். அடுத்த டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ராஸ்பெக்ஷன். இன்ட்ராஸ்பெக்ஷன்னா என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நம்மள வந்து கவனிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆள் இருப்பாங்க. டீச்சர்ன்னு இருப்பாங்க. நம்ம ப்ராக்ரஸ் வந்து குறையும்போது ஃபெயில் ஆனோம்னா அவங்க வந்து அடிப்பாங்க, இல்ல நல்லா சொல்லி தருவாங்க. அது மாரி இருந்துச்சு. ஆனா நம்ம ஒரு வேலைக்கு இப்ப நம்ம பெரியவங்களாயிட்டோம்னா அது மாரி யாரும் இல்ல. நம்மளே தான் நம்ம லைஃப்ப வந்து இது பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு என்னன்னா, இப்ப டே பை டே ஒவ்வொரு நாள் முடியும்போதும் நைட் என்ன பண்ணணும், தூங்குறதுக்கு முன்னாடி அந்த நாள வந்து அப்படியே நம்ம வந்து திருப்பி வந்து என்னென்ன பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். காலைல எந்திரிக்கணும்னு நெனச்சோம் 5 மணிக்கு. ஆனா எந்திரிக்க முடியல அப்படின்னா, அத அப்படியே நெனச்சு பார்க்குறோம். ஸோ, அந்த நாள்ல வந்து நீங்க என்னென்னலாம் நல்லது பண்ணியிருக்கீங்களோ, அத வந்து உங்கள நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். ஏன்னா, இப்ப நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் நம்ப எல்லார்ட்டயும் தேடுவோம். யாராச்சும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா அப்டின்ட்டு தேடுவோம். அதுக்கு பதிலா இது வந்து நம்பளே பண்ணிக்கிறோம். எந்தெந்த விஷயம்லாம் நீங்க இந்த நாள்ல நல்லா பண்ணியிருக்கீங்க. 5 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு நெனச்சா 5 மணிக்கு எழுந்துட்டேன். எக்சர்சைஸ் பண்ணணும்னு நெனச்சா எக்சர்சைஸ் பண்ணிட்டேன். அதுக்கெல்லாம் வந்து நீங்களே உங்கள பாராட்டிக்கும்போது, இன்னும் வந்து சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாரி நீங்க வந்து இதுவும் பண்ணிக்கலாம். இந்த விஷயம் பண்ணணும்னு நெனச்சேன், ஆனா பண்ண முடியல அப்டிங்கிறபோது, அத நீங்க வந்து இது பண்ணலாம். நம்பளே நம்பள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கலாம். இத பண்ணணும்னு நெனச்சா நீ பண்ணல அப்டின்ட்டு நம்பளே நம்பள இது பண்ணிக்க முடியும். நம்ம ஒரு கோச் மாரி நம்பளே நம்மள கைட் பண்ணி இது பண்ண முடியும். இதே வந்து அடுத்தவங்க வந்து நம்மளுக்கு சொல்றாங்க, "என்னடா நீ வந்து படிக்கணும்னு நெனைக்கிற, ஆனா படிக்கவே மாட்ற" அப்டின்னு சொல்லும்போது, நம்ம ஏதாச்சும் அதுக்கு காரணம் சொல்லுவோம். "இல்ல நான் படிக்கிறேன்" அது மாரி. ஆனா இங்க ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கே தெரியுது, அந்த நாள்ல நம்ம படிக்கல அப்டிங்கிறபோது, சரி நம்மளே அத வந்து செல்ஃபா ரியலைஸ் பண்ணுவோம். சரி இன்னைக்கு படிக்கல, நாளைக்கு படிச்சுருவோம் அப்டின்ட்டு. நாளைக்கும் படிக்கலன்னா, அப்ப நம்மளுக்கே தோணும், "என்னடா 2 நாளா சொல்றோம், ஆனா படிக்க மாட்றோம்" அப்டின்ட்டு அடுத்த நாள்லேருந்து கொஞ்சம் படிக்க வந்து நம்ம முயற்சி பண்ணுவோம். ஸோ இது மூலியமாவும் அந்த குட் ஹேபிட் பண்றது வந்து இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்த நம்மளுக்கு தரும். ஸோ இந்த 4 விஷயம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. 2026 அந்த சக்சஸ் சீரிஸோட ஆ 4வது வீடியோ. ஸோ 2026ல இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட்டு எழுதுன கோலெல்லாம் வந்து இத யூஸ் பண்ணி நம்ம அடைவோம். இதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் வீடியோ வந்து நான் இதுதான் ஃபாலோ பண்றேன். இதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் புதுசா ஃபாலோ பண்ணேன்னா, இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, அந்த குரூப்ல சொன்னேன்னா, அதில ஜாயின் பண்ணி நீங்க கேளுங்க. அதுக்கேத்த மாரி நான் வீடியோ போடுறேன். மொத்தம் 4 வீடியோ போட்டிருக்கேன். எல்லாத்தையும் பாருங்க. திருப்பி திருப்பி பார்த்தா தான் ஓரளவுக்கு புரியும். புரியலனாலும் கேளுங்க. நான் வந்து திருப்பி வீடியோவா போடுறேன். சரியா? சரி, ஓகே. அடுத்த வீடியோல பார்ப்போம். டாட்டா, பாய் பாய். சி யூ.